சாம் 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 என்னாச்சு சாம்? சாம் சாம் எழுந்துரு சாம். சாம் என்னாச்சு சாம்? சாம் லீலா லீலா வா பாரு. ஐயோ அண்ணா என்னாச்சுனா? தெரியல லீலா, தூங்கிட்டு இருந்தா இப்படி ஆயிடுச்சு. ஐயோ அண்ணா சாம் தூக்கனா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். சரி. லீலா, என் கார் வேற சாமானியம் எடுத்துட்டு போயிட்டா. வீட்ல வேற கார் இருக்கா? எல்லாரும் வெளிய போயிருக்காங்கண்ணா. சாமானியா யூஸ் பண்ற கார் மட்டும் தான் இருக்கு. பரவாயில்ல, நீ போய் கீ எடுத்துட்டு வா, நான் கார் கிட்ட வெயிட் பண்றேன். லீலா வேகமா வா. வா லீலா. இந்தாங்கண்ணா. லீலா, டாக்டர் ஃபோன் பண்ணி நாங்க வந்துட்டு இருக்கோம் இன்ஃபார்ம் பண்ணு. சரிங்கண்ணா. Hi, dude. ஏ என்ன விஷயம் சொல்லு அபி. ஏன் விஷயமா இருந்தா தான் பார்க்க வருவியா? வா. ஏ இங்க பாரு அபி, நீ ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு சொன்னதுக்காக தான் நான் வந்தேன். ஆனா நீ வர சொன்னதை பார்த்தா அப்படி தெரியலையே. எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு உன்னை பார்க்கலான்னு வந்தா நீ ஜாலியா தண்ணி அடிச்சிட்டு இருக்க. Dude, cool, relax. First உட்கார். நீ முதல்ல விஷயத்தை சொல்லு. பரவாயில்ல டியூட். போய் உட்கார். இங்க பாரு டியூட், உனக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லு, ஹெல்ப் பண்ண நான் தயாரா இருக்கேன். ஃபீல் ஃப்ரீ டியூட். என்கிட்ட எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு, நான் உனக்கு சார்ட் அவுட் பண்ணி தரேன். ஆனா பதிலுக்கு நீ சில விஷயங்கள் எனக்கு பண்ணி தரணும். என்ன சாமானியா அப்படி பாக்குற? எல்லாத்தையும் ஓப்பனாவா சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? அபி, நீ கொஞ்சம் ஓவரா போற. இங்க பாரு டியூட், எனக்கு ஆரம்பத்துல இருந்தே உன் மேல ஒரு கண்ணு. அமெரிக்காவில் இதெல்லாம் சகஜம்னு எனக்கு தெரியும். நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு நீ ஒத்துக்கலன்னு வையே, நானும் லீலாவும் எப்படியெல்லாம் பழகணும், எங்கெல்லாம் சுத்தணும்னு எல்லாமே உனக்கு தெரியும்.
அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து நெட்ல போட்டுருவேன். அப்புறம் அதுல ஒரு காப்பி எடுத்து உங்க வீட்டுக்கும் ஒரு கொரியர் பண்ணிடுவேன். அதோட நிறுத்திட மாட்டேன். தெரு தெருவா போஸ்டர் அடிச்சு ஓட்டுவேன். இல்லனா அந்த லீலா என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டான்னு சோசியல் மீடியால வீடியோ போடுவேன். அப்புறம் அந்த பொண்ணையும் நீ வாழ போற சூரிய வம்சம் குடும்பத்தையும் காரி காரி துப்புவானுங்க. எப்படியும் அந்த வீட்ல மானம் போச்சுன்னு ஒரு 2-3 பேரு செத்துருவாங்க. சூரிய வம்ச குடும்பமே சுடுகாடாயிடும். இதெல்லாம் நடக்க கூடாது. உன் மாமியார் வீட்டு மானம் கப்பல் ஏறிடக்கூடாதுன்னு நீ நினைச்சா நான் சொல்றதுக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. என்ன அந்த லீலா தான் மிஸ் ஆயிட்டா. சரி விடு, அவளை அப்புறமா பாத்துக்கிறேன். அபி, சொல்லு டியூட். அபி, ட்ரிங்க்ஸ் எதுனா இருக்கா? சாப்பிடலாமா? கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. ஓ சாரி டியர், நீ ட்ரிங்க்ஸ் அடிப்பல. டோட்டலி ஐ forgot it. இமிடியேட்டா ஆர்டர் பண்றேன். சாரி டியூட், இது ஒர்க் ஆகல. நானே போய் எடுத்துட்டு வரேன். அப்புறமா ஃபன் பண்ணலாம். ஓகே அபி. டாக்டர், இப்ப சாம்க்கு உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க? இவங்கள நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கலாம்ல? என்னாச்சு டாக்டர்? நீங்க உடனே கூட்டிட்டு வந்ததுனால பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. ரொம்ப ஓவரா ஸ்ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட சுத்திக்கிட்டு இருந்தா இவங்களுக்கு உடம்புக்கு நல்லது இல்ல. இப்ப சாதாரணமா வந்த வலிப்பு அப்புறம் லைஃப் லாங் வர ஆரம்பிச்சிரும். இந்த காலத்துல சின்ன வயசு பசங்களுக்கே பிரஷர், சுகர் எல்லாம் இருக்கு. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் தான் காரணம். மைண்ட கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஹாட் வாட்டர் 2-3 டேஸ்க்கு யூஸ் பண்ணுங்க. உங்க பாடி டெம்பரேச்சரை கொஞ்சம் ஹீட்டா வச்சுக்கோங்க. டென்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ஒரு 1/2 hour கழிச்சு கூட்டிட்டு போங்க. வேற எதுவும் இஷ்யூ இருக்காது. இன்கேஸ் எனிதிங் சீரியஸ்னா இமிடியேட்டா வந்துருங்க. ஓகே டாக்டர். தேங்க் யூ டாக்டர். என்னாச்சு சாம்? நீ ஏன் இவ்ளோ ஸ்ட்ரெஸ்டா இருக்க? என்கிட்ட சொல்லு.
என்ன சாம் யோசிக்கிற? எதா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ட்ரிங்க்ஸ் ரெடி. உனக்காக ரொம்ப கூலிங்கா பார்த்து வாங்கிட்டு வந்தேன். இந்தா ஓபன் பண்ணு. டியூட், உனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். ஓபன் பண்ணு. ஏன் டியூட் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, எனக்கு மேரேஜ் ஆக போகுது. இந்த டைம்ல இப்படி பிஹேவ் பண்றது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு எங்க ஊர்ல ஒரு பழமொழியே இருக்கு. கமான்யா, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு. சரி, நீ முதல்ல ட்ரிங்க்ஸை ஓபன் பண்ணு. நம்ம சியர்ஸ் சொல்லலாம். ஏய், யாரா நீ? என் பேரு அபிஷேக் சார். உன் பேர் என்னம்மா? சாமான்யா. எந்த ஏரியா? ஏய், நீ எந்த ஏரியாடா? சார், நான் காந்தி நகர் சார். காந்தி நகரா? சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். இதோ இந்த பொண்ணு தான் சார் என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னா. ப்ளீஸ் சார், எங்க வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். ப்ளீஸ் சார். ஏய், எந்திரா எந்திரா. ஏமா, பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க. என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நான் நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல சார். நல்ல குடும்பத்து பொண்ணு. இவன் என் ஃப்ரெண்டு. ஏமா, ஃப்ரெண்டுன்னா காபி ஷாப்ல மீட் பண்ண மாட்டீங்களா? ஸ்ட்ரைட்டா ரூம் தானா? கேட்டியா, இவன் ஒரு போட்டோ எடுங்க. அப்படியே இங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுங்க. நம்மளுக்கு எவிடன்ஸ்க்கு யூஸ் ஆகும். சார் ப்ளீஸ் சார். ஏமா, எதுவும் பேசாம போமா. சார் சார் ப்ளீஸ் சார், போட்டோலாம் எடுக்காதீங்க. நாங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி சார். வெளியில தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிடும் சார். ஏய், மாட்டிக்கிறவங்களா இதைத்தாண்டா பேசுவாங்க. வெளியே தெரியாம விஷயத்தை எங்கே முடிச்சுக்கலாமா? எவ்வளவு தருவ? சார், என்கிட்ட காசு எதுவும் இல்ல சார். என்னது, காசு இல்லையா? அப்ப ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க. கோர்ட்டு கேஸ் அலைஞ்சா நார் அடிச்சிருவாங்க, தெரியும்ல? சார், அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க சார். என்ன சாமானியா பாத்துக்கிட்டு இருக்க? சார் கிட்ட பேசு. சார், இந்த பொண்ணு கிட்ட வேணா கேட்டு பாருங்க சார். பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, சூரிய வம்ச குடும்பத்தோட மருமக. என்கிட்ட ₹1 கூட இல்ல சார். அதானே, எங்கயோ பார்த்தத மாதிரி இருக்குன்னு யோசிச்சேன். மரியாதையா காசை கொடு, இல்ல உங்க வீட்டுக்கு போன போட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். வெளியில தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிரும், பாத்துக்க. என்னப்பா, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். நானும் எவ்வளவு நேரம் தான் கெஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணுகிட்ட பேசி காசை கொடுக்கறதுக்கு வழியா பாரு. இல்லைன்னா ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க போய் பேசிக்கிடுவோம்.
ஏட்டியா இவங்க எல்லாம் மீடியா வந்தா தான் சரிப்பட்டு வருவாங்க. நீங்க போய் பிரஸ்க்கு சொல்லிருங்க. சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் ஓ சார். ஏன்ட்ட கெஞ்சாதியா, அந்த பொண்ணுகிட்ட போய் கெஞ்சியா. இங்க பாரு சாமானியா, அவங்க எவ்வளவு கேக்குறாங்களோ அந்த காசை கொடுத்துரு. மாட்டிக்கிட்டா உனக்கு தானே அசிங்கம், உங்க குடும்ப பேர் தான் கெட்டு போகும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எப்படினாலும் வெளியில வந்துடுவேன். உன் கல்யாணம் நின்னு போகும், நீ வாழ போற வீட்ல உன்னை கேவலமா பாப்பாங்க. ஏமா என்னம்மா அவனை போய் அடிக்கிறீங்க? அதுவா? மேடம் வாங்க. மேடம், நான் இப்ப ஹோட்டல் ரூம் வந்திருக்கேன். அவன் இப்ப கீழே போயிருக்கான். நீங்க லைன்லயே இருங்க. சிச்சுவேஷன் கிரிட்டிக்கல் ஆகும்போது சொல்றேன். நீங்க உள்ள வந்துருங்க. ஏண்டா பொறுக்கி, நீயே இவ்ளோ யோசிச்சா நான் எப்படி யோசிப்பேன்? நீ அவசரமா கூப்பிடும் போதே யோசிச்சேன், ஏதோ கிரிமினல் பிளானோட தான் கூப்பிடுறேன்னு. அதனால நான் கிளம்பும் போதே இவங்க கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். ஏய், உன்னை சும்மா விட மாட்டேன் சாமானியா. கண்டிப்பா இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். முதல்ல வெளியே வர முடியுமான்னு பாரு, அப்புறமா பழி வாங்கலாம். மேடம், இந்த அயோக்கிய ராஸ்கலை இழுத்துட்டு போங்க. கான்ஸ்டபிள் மேடம். ம். ஏய் பாப்பா. வா வா, என்ன பாக்க? வா. மேடம், இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். வீட்ல தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. சரிம்மா, கண்டிப்பா நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி பசங்க கூடலாம் ஏன் பழக்கம் வச்சுக்கிட்டு இருக்க? உங்க அம்மாக்கு தெரிஞ்சா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. இனிமேலாவது கேர்ஃபுல்லா இரு. சரிங்க மேடம். அம்மாவை கேட்டதா சொல்லு. பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு நாள் டின்னருக்கு அவங்கள கூட்டிட்டு வா. சரி மேடம். வரேம்மா. சாம், என்னாச்சுன்னு தெரியல. வண்டி ஸ்டார்ட் ஆகல. இரு பார்த்துட்டு வரேன்.